நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக டிரைவ் பண்ணாலுமே சில ஆக்சிடென்ட்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் அதோட இம்பாக்டை 92% வரைக்கும் நம்ம எடுக்கிற 3 சிம்பிளான டிசிஷன்ஸ் மூலமாக கம்மி பண்ண முடியும். அது என்னென்ன, ஒவ்வொன்றும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத அதுக்கு பின்னால் இருக்கிற ஃபிசிக்ஸ் அண்ட் சிம்பிள் கால்குலேஷன் மூலமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நம்பர்ஸ் உங்களை கண்டிப்பாக சேஃபாக டிரைவ் பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டு, நீங்கள் வண்டி ஓட்டுற ஸ்பீடு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு எதிராக எவ்வளோ எனர்ஜி வேலை செய்ய போகுதுங்கிறத முடிவு பண்ணுறது உங்களோட ஸ்பீடு தான். உங்களோட ஸ்பீடை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ கைனடிக் எனர்ஜி எடுத்துகிட்டு போகிறீங்கிறது முடிவாகுது. எவ்வளோ அதிகமான கைனடிக் எனர்ஜி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது மொத்தமும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு எதிராக உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற டிஃபர்மேஷன் எனர்ஜியாக மாறுது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வண்டி 100 km/h போகுதுனோ அதே போல் இன்னொரு வண்டி 80 km/h போகுது. இது ரெண்டோட கைனடிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 12mv². இதில் எம்ங்கிறது மாஸ், அது ரெண்டு வண்டிக்கும் காமனாக இருக்கனால கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதோட வெலாசிட்டி ஸ்பீட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 100 km/h போகிற வண்டியோட கைனடிக் எனர்ஜி 100 ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாகவும் 80 km/h போகிற வண்டியோட கைனடிக் எனர்ஜி 80 ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 100 km/h போகிறதோட கைனடிக் எனர்ஜி 100% இருக்குதுன்னா 80 km/h போகிற வண்டியோட கைனடிக் எனர்ஜி 64% தான் இருக்குது. இது மூலமாகவே 36% ஆஃப் கைனடிக் எனர்ஜி நம்ம கம்மி பண்ண முடியும். செகண்டு, உங்களோட ரெஸ்பான்ஸ் டைம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுங்கிறத ஒரு செகண்ட் முன்னால் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ கம்மியாகுதுங்கிறத பார்க்கலாம். இதை v=u+at ஃபார்முலா மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. அதை நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுனால விபின்னு எடுத்துக்கலாம். u இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக நம்ம மூவ் ஆகிட்டு இருந்த ஸ்பீடு 80 km/h. இதை மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 1000 டிவைட் பை 3600 பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆசல்ரேஷன். ஆசல்ரேஷன் இந்த இடத்துல நமக்கு டீசல்ரேட் ஆகுது, அதனால நெகட்டிவ் சைன் 8 m/s டீசல்ரேட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா -8 m/s. அதே மாதிரி டைம் பிரேக் அப்ளை பண்ணி 1 செகண்ட் மேலே அப்ளை பண்ணுறதுனால டைம் 1 செகண்ட் கொடுத்துருக்குறோம். இப்படி கால்குலேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் பிரேக் அப்ளை பண்ண இருக்கிற வெலாசிட்டி 50 km/h. இதுக்கு நம்ம கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 25% கம்மியாகுது. நம்ம ஸ்பீடு கம்மி பண்ணுறது மூலமாக 64% ஆனது. இப்போ நம்ம 1 செகண்ட் முன்னால் பிரேக் அப்ளை பண்ணுறது மூலமாக 25% ஆகுது. நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷன் மொபைல் எதுவும் யூஸ் பண்ணாமல் வண்டி ஓட்டுறது மூலமாகவே நம்ம கொண்டுட்டு போகிற நம்மளுக்கு எதிராக வேலை செய்ய போகிற எனர்ஜியை நம்ம 25% கம்மி பண்ண முடியுது. தேர்டு டிசிஷன், நம்ம சீட் பெல்ட் போடுறோமா இல்லையாங்கிறது. நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 டிசிஷன்னால ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால் இருக்கிற கைனடிக் எனர்ஜி எப்படி கம்மியாகுதுங்கிறத கால்குலேட் பண்ணோம். இப்போ சீட் பெல்ட் போடுறது மூலமாக நமக்கு ஏற்படுற இம்பாக்ட் ஃபோர்ஸ் எப்படி கம்மியாகுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 100 km/h போகிறவர் சீட் பெல்ட் போடாதப்போ இருக்கிற இம்பாக்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம். இம்பாக்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா m∆v டிவைடட் பை ∆t. இதில் எம்ங்கிறது அந்த பர்சனோட மாஸ். இது ரெண்டு சினாலே சேமாக எடுத்துக்கலாம், அதில் எம்னே வச்சுக்கலாம். ∆v சேஞ்ச் இன் ஸ்பீட். அந்த பர்சனோட ஸ்பீடும் வெஹிக்கிளோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அட் தி எண்ட் இம்பாக்ட் முடிகிறப்போ 0வாக வரும். அதனால நம்ம ஸ்பீடை 100 km/h எடுத்துக்கலாம். நான் இதில் யூனிட் எதுவும் மீட்டர்/s கன்வெர்ட் பண்ணல, ஏன்னா நம்ம டேரக்டாக ரேஷியோஸ் தான் கம்பேர் பண்ண போகிறோம். தேர்ட், அந்த டைமுங்கிறது எவ்வளோ டைமில் அவர் ஃப்ரெண்டில் இருக்க ஆப்ஜெக்ட் மேலே போய் ஹிட் ஆகிறாங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவருக்கு அவர் ஸ்டீரிங் வீலில் எவ்வளோ டைமில் போய் ஹிட் ஆகிறாங்கிறது. இது சீட் பெல்ட் போடாதப்போ 0.01 செகண்ட்ஸில் நடக்குது. இதை வச்சு பார்த்தோன்னா m×10,000 வருது. இப்போ இதே கால்குலேஷனை 80 km/h ட்ராவல் பண்ணுறவர் சீட் பெல்ட் போட்டிருக்க சினாரியோ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். வெலாசிட்டி 80 ஆயிரும். டைமிங், ஒரு சீட் பெல்ட் போடுறது மூலமாக நம்ம ஃபார்வர்டாக மூவ் ஆகிற டைமிங்கை ஒஸ்ட் சினாரியோவில் 10 டைம்ஸ் வரைக்குமே ஜாஸ்தி பண்ணும். அப்போது சீட் பெல்ட் போடாதப்போ 0.01 செகண்ட்ஸ்னா சீட் பெல்ட் போட்டுக்கிறப்போ 0.1 செகண்ட்ஸ். அப்போ 80 டிவைட் பை 0.1 இஸ் ஈக்குவல் டு 800. அப்போது சீட் பெல்ட் போடாமல் 100 km/h ஸ்பீடில் போகிறப்போ 10,000 m கிடைக்குதுன்னா சீட் பெல்ட் போட்டு 80 km/h போகிறப்போ 800 m கிடைக்குது. அப்படின்னா 8% ஆயிடுச்சு. 20 km/h கம்மியாக ஓட்டுறதுனாலையும் சீட் பெல்ட் போட்டுக்கிறனாலையும் மட்டுமே நம்ம மேலே ஆக்ட் ஆகிற இம்பாக்ட் ஃபோர்ஸை 92% வரைக்குமே நம்மளால் கம்மி பண்ண முடியும். இனிமேல் வண்டி ஓட்டுறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஓட்டிகிட்டு இருக்கப்போ இந்த பாட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம், இல்லை இந்த மெயில் மட்டும் செக் பண்ணிடலாம், சீட் பெல்ட் கண்டிப்பாக அவசியம் தானாங்கிற தாட்ஸ் வரப்பெல்லாம் இந்த நம்பர்ஸை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதிகமாக டிரைவ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய கண்டென்ட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.